श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தத்தில் இன்றைய தினம் அர்த்தானுசந்தானம் 58வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் மோக்ஷானந்தம் தருபவை சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் என்று அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளுடைய இனிமை மிகுதி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சுதாசாரம் ஸ்ரீமத் யதிவரபுவ ஸ்ரோத்ர குஹரே நிஷிஞ்சந்தி ஞஞ்சன் நிகமகரிமாணப்பணிதயः யதா ஸ்வாதாபியாச பிரச்சயமஹிமோல்லாசிததியாம் சதா ஸ்வாத்யம் காலே தததமிருதமனந்தம் சுமனசாம். சுதாசாரம் ஸ்ரீமத்யதிவரபுவ ஸ்ரோத்ரகுஹரே நிஷிஞ்சந்தி ஞஞ்சன் நிகமகரிமாணப்பணிதயः யதா ஸ்வாதாபியாச பிரச்சயமஹிமோல்லாசிததியாம் சுதாஸ்வாத்யம் காலே தததமிருதமனந்தம் சுமனசாம். ஸ்ரீ பாஷ்யகாரரின் ஸ்ரீசுக்திகள் அவ்வளவு இனிமை வாய்ந்தவை, பெருமை வாய்ந்தது, மோட்சானந்தத்தை தருபவை என்ற ஆச்சரியமான அனுபவம் வேதாந்த தேசிகனுடைய. ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள் மட்டுமே வேதத்தின் உண்மை பொருளை விளக்குகிறது. வேறு எந்த மதமும் அப்படி தெரிவிக்கவில்லை. எல்லா உபனிஷத் வாக்கியங்களுக்கும் எல்லா வேத வாக்கியங்களுக்கும் முரண்படாமல் பொருளை விளக்குகிறது ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள். மக்களை நல்வழிப்படுத்துகிறது. அதனால் வேதத்தின் பெருமை தாழ்ந்து இவற்றின் பெருமை உயர்ந்து விட்டது என்று கூட சொல்லலாம் போல இருக்கிறது. ஸ்ரீசுக்திகளை கேட்கும்போது அந்த கேட்பவர்கள் காதினில் அமுத வெள்ளம் பாய்வது போல இருக்கிறது. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல பின் உள்ளத்து இன்பத்தை தருகிறது. ஸோ காதினுள் அமிர்தத்தின் வெள்ளத்தை பாய்வது போல இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய உள்ளத்துக்கும் இனிமையை தருகிறது. அவற்றை மேன்மேலும் சேவிப்பதால் ஞானம் மலர்கிறது, விகசிக்கிறது, அறிவு மலர்கிறது. மோட்சத்தை பெற வேண்டிய வழியை அறிந்து கொள்ள செய்ய உபாயத்தை செய்ய தூண்டுகிறது மனத்தை. அந்த உபாயத்தை செய்வித்து அந்த வழியை பின்பற்றி அந்த கர்மாவை செய்து மோட்சத்தில் எப்பொழுதும் அனுபவிக்கத்தக்க பரபிரம்மமாகிய அமுதத்தை பெறச் செய்கிறது நமக்கு. இத்தகைய ஆச்சரியமான பெருமை வாய்ந்தது சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள், பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள் அப்படி பெருமை வாய்ந்தது. ஸ்ரீ பாஷ்யகாரிடமிருந்து அவதரித்த ஸ்ரீசுக்திகள் வேதத்தின் உட்கருத்தை மிக தெளிவாய் விளக்கி சேதனர்களுக்கு மகோபகாரம் செய்கிறது. அதனால் வேதம் செய்ய முடியாததை இது செய்கிறது என்பது போல இருப்பதால் வேதத்தின் பெருமை தாண்டி இவற்றின் பெருமை உயர்ந்ததோ என்று கூட கூறலாம்படி உள்ளது. இவற்றை கேட்பவர்களின் செவியினுள் அமுத பெருக்கு போல புகுந்து உள்ளத்துக்கு மிக்க இன்பத்தை தருகிறது. இதனுடைய சொற்கள் செவிக்கு இன்பம் பயப்பன, இனியன. கருத்துக்கள் உள்ளத்துக்கு இன்பம் பயப்பன, ஊட்டுவது. இந்த ஸ்ரீசுக்திகளை அடிக்கடி சேவித்து பழக்கம் மிகுதியாக செய்ய செய்ய இதன் பெருமையால் சேவிப்பவர்களின் அறிவு மலர்கிறது. அது மட்டுமா, மோட்சத்திற்கு வழிகாட்டி உபாயத்தை செய்வித்து மோட்சம் பெறவும் வழிவகுக்கிறது. பின் பரபிரம்மமாகிய அளவற்ற அமுதத்தை சாஸ்வதமாய் அனுபவித்தலாகிய அந்தமில் பேரின்பத்தை
அதை எய்யலாம், பெறலாம். இத்தகையான எம்பெருமானுடைய திவ்ய ஸ்ரீ சுக்திகள், அந்த எம்பெருமானாருடைய ஆச்சரியமான ஸ்ரீ சுக்திகளை பற்றி சுவாமி தேசிகன் 58வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். இப்படி அனந்தம் அமிர்தம் சுதாசாரம் ஸ்ரீமத் யதிவரபுவ ஸ்ரோத்ரகுகரே ஞஞ்சன் நிகமகரிமான பணிதயः யதா ஸ்வாதாபியாச பிரச்சயமகிமோல்லாசித தியாம் சதா ஸ்வாத்யம் காலே சதமிருதம் அனந்தம் சுமனசாம். தத் அமிர்தம் அனந்தம் சுமனசாம். அதாவது ஸ்ரீமத் யதி வரபுவஹ, ஸ்ரீ பாஷ்யக்காரிடமிருந்து தோன்றியனவாய், ஞஞ்சத் தாழ்கின்ற நிகம வேதங்களுடைய கரிமான பெருமையை உடையவனமான பணிதயகா ஸ்ரீ சுக்திகள் ஸ்ரோத்ரகுகரே. ஸ்ரோத்ரகுகரேன காதினுள், அந்த காது குகைக்குள் சுதாசாரம் அமுத வெள்ளத்தை நிஷிஞ்சந்தி பொழிகின்றன. அமுத வெள்ளத்தை பொழிகிறது, காதினுள் அமுத வெள்ளத்தை நுழைக்கிறது, பொழிகிறது அந்த ராமானுஜ ஸ்ரீ சுக்திகள். அவ்வளவு சொற்கள் இன்பம் பயக்குகிறது. எந்த வெள்ளத்தின் ஆஸ்வாத அனுபவத்தினுடைய அபியாச பிரச்சய பழக்க மிகுதியின் மகிம காரணத்தால், பெருமையால், உல்லாசித்த மலர்ந்த தியாம் புத்தியை உடைய, மலர்ந்த அறிவை உடைய, ஞானத்தை உடைய, சுமனசாம் வித்வான்களுக்கு, தத் அந்த வருஷம், அந்த மழை, அந்த பெருக்கு, காலே மோட்ச காலத்தில், சதா எப்போதும், சுவாத்தியம் சுவைக்கத்தக்கதும், அனந்தம் எல்லையற்றதுமான, அமிர்தம் அமிர்தமாக பவதி ஆகிறது. இப்படி பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் மட்டுமே வேதத்தின் உண்மை பொருளை விளக்குகிறது, மக்களை நல்வழிப்படுத்துகிறது. இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். எதிராஜரின் அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக தெளிவிக்கிறார். எதிராஜனுடைய ஸ்ரீசுக்திகள், அவருடைய ஸ்ரீசுக்திகளின் பெருமையை பேச வந்த சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்யதிவர என்று எதிராஜரை ஸ்ரீமான் என்கிறார். ஸ்ரீமத் யதிவர. ராவணனின் மந்திர ஆலோசனை சபையில் விபீஷணனை திக்வாம் குலபாம்சனம் என்கிறார். என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி பாம்பு போன்ற தன் குலத்தை கெடுக்க வந்தவனே சி என்று அந்த ராவணன் அண்ணன் இகழ்ந்து பேசிய போது, உத்மபாத கதாபாணி சதுர்பி சகராட்சசைகி என்று, என் கையில் கதையுடன் என்று சொல்லிக்கொண்டு, உத்மபாத கதாபணி சதுர்பி கதாபணி, கதையை கையில் வச்சுண்டு, சதுர்பி சகராட்சசைகி 4 ராட்சசர்களுடன் கையில் கதையுடன் ஆகாசத்தில் மேலே எழும்பி, இனி நமக்கு ராமன்தான் புகழ் என்று பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு ஸ்ரீராமன் இருக்கும் திசையை நோக்கியதும், உடனே வால்மீகி தெரிவிக்கிறார், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று விபீஷணனை ஸ்ரீமான் பட்டம் போட்டுறார். அப்பவே ஏன்னா பகவத் விஷயத்தில் நோக்கு ஏற்பட்டாலே அந்த பெருஞ்செல்வம் என்னென்ன ஸ்ரீ, உடனே அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் விபீஷணன். அதுபோல் இங்கே ஸ்ரீமத் யதிவரஹ. இதே போல் கஜேந்திரன் தாமரை மலரை கொய்ய பொய்கையில் இறங்கியதும், கஜேந்திர ஆழ்வான் அந்த யானை தாமரை மலரை பெருமாளுக்கு அர்ச்சிப்பதற்காக இறங்கி அதை கொய்வதற்காக பொய்கையில் குளத்தில் இறங்கினான். உடனே முதலை அதன் காலை கவ்விக்கொண்டது. தன் வலிமையை முழுவதும் பயன்படுத்தி இழுத்து இழுத்து பார்த்தான், நடக்கலை. அதை இழுத்து முதலை வாயினின்று விடுபட முடியவில்லை. தன்னுடன் வாழும் யானைகளெல்லாம் சேர்ந்து இழுத்து பார்த்தும் பயனில்லை. போலானை பொய்கை வாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலர்க்கமலம் கொண்டோர் நெடுங்கையால், நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய்
நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று பரமனை விட்டால் நமக்கு வேறு கதியில்லை என்று பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு நாராயணாவோ ஆதிமூலமே நாராயணா மணிவண்ணா நாகனையாய் என்று அழைத்த கஜேந்திரனை சது நாகவர ஸ்ரீமான் சுகபிரம்மம் அங்கு ஸ்ரீமான் என்கிறார். இந்த நாகவரத்தை, இந்த யானையை சது நாகவர ஸ்ரீமான் எம்பெருமானிடத்தில் ஈடுபடுவதாகிய ஸ்ரீயை உடையர். அதனால் கஜேந்திர ஆழ்வான் ஸ்ரீமான். இங்கேயோ பகவத் ராமானுஜர் தான் பரமனிடம் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பிறகும் பிற்காலத்தவரும் எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்கு தேவையான அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் அவயவ சௌந்தரிய லாவண்யத்தையும் திருமேனியனுடைய சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ய போன்ற ஆச்சரியமான அந்த ரூபத்தையும் பகவத் ஸ்வரூபத்தில் உள்ள வாத்சல்ய சௌஷீல்ய சௌலபியாதி கல்யாண குணங்களையும் வேத பிரமாணத்தை கொண்டு நிலைநாட்டி அந்த வேதமும் முழுவதும் சத்தியமானது என்று ஸ்தாபித்தவர் பகவத் ராமானுஜர். அது நமக்கு பிற்காலத்தவர் இன்றளவும் வந்து சேருவதற்காக அதை அழகான ஸ்ரீசுக்திகளால் எழுதி வைத்தார், பட்டோலையிட்டார். பகவத் விஷயமான ஸ்ரீ இவருக்கு இல்லாமல் வேறு யாருக்கு பொருந்தும்? ஆகவே உடையவரை ஸ்ரீமான் யதிவரகா என்றார் தொப்புள் பிள்ளை. யதிராஜர் ஞான வைராக்கிய அனுஷ்டான பக்தி ஸ்ரீயை உடையவர். இவருடைய ஸ்ரீசுக்திகள் மிக்க பெருமை உடையவை, வேதத்தின் உயர்வை பரப்புபவை, வேதத்தின் பிராமாண்யத்தை அனைவரும் எளிதாக உணரும்படி செய்பவை, பிற மதங்கள் வேதத்திற்கு விருத்தமானவை என்பதை நிரூபிப்பவை. போதாயன விருத்தி போன்ற நூல்கள் மலை மீது தேங்கியிருக்கும் தீர்த்தம் போன்றவை. முடியாதவர்கள் நொண்டிகள் அந்த தாகத்தை போக்கிக் கொள்ள மலை ஏறி நீரை பருக முடியாது. உடையவரின் ஸ்ரீசுக்திகளோ பூமியில் உள்ள மடுக்கள் போன்றவை, குளங்கள் போன்றவை, எளிதாக கையில் எடுத்து பருக முடியும். இதே போன்று ஸ்ரீ ராமானுஜ ஸ்ரீசுக்திகள் 5 வகையான ஸ்ருதிகளின் கருத்துக்களை அனைவரும் எளிதாக ஆச்சரியமாக அனுபவித்து அறியும்படி செய்யும். ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஸ்ரீசுக்திகளை சொல்லி உபதேசிப்பதை நாம் கேட்க கேட்க நமது காதுகளில் அமிர்தத்தை பொழிவது போல் போக்கியமாகவும் இனிமையாகவும் இருக்கும். பொருளை உணர்ந்து கேட்டாலோ மிக மிக போக்கியமாக இருக்கும். சுதாசாரம் என்பதற்கு இப்படியும் பொருள் கொள்வதுண்டு. அதாவது அமிர்தத்தை பிழிந்தால் சக்கையெல்லாம் போய் சாரமான ரசம் சொட்டும் இல்லையா? அதுபோல ரசமானவை சொற்களில் பாருங்கள். இந்த சொற்களும் அந்த பொருட்களும் அவ்வளவு ரசமானது. ஸ்ரீ பாஷ்யகாரரின் கிரந்தங்களை சேவிக்கும் போது நம் மனசில் தோன்றும் வேதாந்த கருத்துக்கள் அமிர்தத்தையும் வடிகட்டி எடுக்கப்பட்ட ரசம் போன்று மிக போக்கியமாக இருக்கும், மிக இனிமையாக இருக்கும். அமிர்த ரசம் பருகும் காலத்தில் சுவை மிக்கதாய் போக்கியமாய் இருக்கும். ஆனால் உடையவரின் ஸ்ரீசுக்திகள் அந்த அந்த அமிர்த ரசம் அது பருகும்போது தான் இருக்கும். ஆனால் உடையவரின் ஸ்ரீசுக்திகள் மனத்தை விட்டு அகலவே அகலாது. எப்பவும் அந்த ரசத்தின் போக்கியம் இனிமை இருக்கும். யதாஸ்வாதாபியாச பிரஜய மகிமோ லாசித நியா ஞாசித நியா சுமனசாம் காலே சதாஸ்வாத்தியம் அனந்தம் அமிர்தம் பவதி. ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகளை கேட்டு கேட்டு பிறகு படித்து படித்து அதை பார்த்து அதன் வேதாந்த கருத்துக்களை மனதிலே அடிக்கடி ஸ்மரித்து நினைப்பதன் மூலம் பரம போக்கியமாக இருந்து நம்மிடமுள்ள ரஜோகுண தமோகுணங்கள் குறைய குறைய சத்வகுணங்கள் மேலிட்டு நமது ஞானம் விகசிக்க விகசிக்க பரபிரம்மத்தை பற்றிய அனுபவம் மேலோங்கி நிற்கும். இந்த பிரம்மானந்த அனுபவம் அனந்தமாய் அளவிட முடியாததாய் எப்பவும், அதாவது இங்கு தொடங்கிய பிரம்ம ரசானுபவம் முக்தி காலத்திலும் தொடரக்கூடியதாய் பரிபூர்ண பிரம்மானுபவ ரூபமாய் நம்மை மகிழ்வித்து கொண்டே இருக்கும். இங்கு நம் மகாதேசிகன் திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யகா, நம்முடைய சுவாமி தேசிகன் திரிம்சத்வாரம் 30 தடவை 30 ஆண்டுகள் பல 30 ஆண்டுகள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்து தான் பெற்ற ஆனந்த அனுபவத்தை உள்ளே அடக்க முடியாமல் வெளியிடுகிறார் என்று நாம் உணரலாம், அனுபவிக்கலாம்.
கண்ணால் பார்க்க திருமேனி இல்லாத, காதால் கேட்கவோ மனத்தால் நினைக்கவோ கல்யாண குணங்கள் இல்லாததாகவும், வாயால் பேசுவதற்கே முடியாத அத்வைத பிரம்மத்தை பற்றி பேசும் பிற மதவாதிகளுக்கு இத்தகைய ஆனந்த அனுபவம் ஏற்படுமா? கிடைக்குமா? பரம போக்கியம் வாய்க்குமா? யோசித்து பாருங்கள். சுதாசாரம், சுதா சாரம், அமிர்தத்தின் சாரம் அனுபவம். ஒரு திரவத்தை வடிகட்டி சக்கையை நீக்கிய அனுபவம் அமிர்தம். சுதா ஆசாரம் என்றும் ஸ்ரீ நீலமேகாச்சாரிய சுவாமி தெரிவிக்கிறார். பொழிவு, ஆசாரம் மழை, அமிர்த பொழிவு, அமிர்த மழை. நிகம கரிமானக, நெஞ்சத் நிகம கரிமானக, மழை பொழிந்து தடாகமாக தோற்றமளிக்கும் வேத பிராமாண்யம் நமக்கு கிடைக்கிறது. மழை பொழிந்து அது குளமாக தோற்றமளிக்கிறது. இது சாதாரண பொருள். ஸ்ரீ நீலமேகாச்சாரியா சுவாமி தெரிவிக்கிறார், வேதத்தின் பெருமை அதீந்திரிய விஷயங்களில் தெளிவுறுத்தும் திறன், கண், காது முதலான புலன் பொறிகள் கொண்டு உணர இயலாத விஷயங்களுக்கு வேதம்தான் நமக்கு வழிகாட்டி. இது சர்வ ஆஸ்திக சம்மதம். ஆனால் பெரிய முக்கிய ஆனால் வேதம் தெளிவிப்பது ஸ்பஷ்டமாக இருக்காது, அஸ்பஷ்டமாக இருக்கிறது. அப்போ தெளிவு பெற எப்படி? ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீ சுக்தி நிகமேப்பிய கரிமான எதிராஜ பணித்தையாக அதிகூட்டமான அஸ்பஷ்டமான புரிய முடியாத தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று வேதாந்த அர்த்தங்களை அவை அதீந்திரிய புலன் கொண்டு அறிய ஒண்ணாத ஆழமுடையவை. அதை பெருக்கி ஒரு தடாகம், ஒரு குளம், ஒரு ஏரி போல அளித்துள்ளார் சுவாமி பகவத் ராமானுஜர். ஸ்ரீமத் யதிவர புவகா, ஸ்ரீமத் எவ்வளோ அழகா ஸ்ரீமத் என்கிறார். காது மூலம் பொழிந்த அமிர்த பொழிவை வாயால் படித்தாலும் மனத்தால் அசை போட்டாலும் ஆனந்தித்தாலும் களிப்பு ஏற்படுகிறது புத்திக்கு. வித்வான்களின் புத்தி எப்பவும் ஆனந்தத்துடன் அதனால் மலர்கிறது. செவி வழி புகுந்தது ஒரு காலகட்டத்தில், புத்தியால் அசை போட்டது ஒரு புத்தியால். ஆனால் எல்லா காலத்திலும் இதை அனுபவிக்கலாம். முக்த தசையில் கூட அனுபவிக்கலாம் இந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி. சுமனசாம், வித்வான்களுக்கு அவர்களுக்கு அகமலர்ச்சி, மனமலர்ச்சி, அனந்தமான ஆனந்த அனுபவம் முக்த தசையிலும் அனுபவிக்கப் பெறுவது. சுமனசாம், இந்த அமிர்த ஆனந்த அனுபவம் இந்த உலகில் பிரம்மகுணங்களை மனசால் அனுபவிக்க தந்து மேல் வீட்டில், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தின் நேராக பகவத்குணங்களை அனுபவிப்பதில் தொடர்கிறது. முக்தனாக எதிராஜ ஸ்ரீசுக்திகள் அனுபவிக்கத்தக்கவை. இங்கு உபாசகனாகவும் அனுபவிக்கலாம், அங்கு முக்தனாகவும் அனுபவிக்கலாம். சுவாமி இன்னொரு இடத்தில் பரமபதத்தில் பல்லாண்டே பாடுவோம் என்று அனுசந்திக்கிறார். பரமபத சோபானத்தில் இது இந்த ஸ்லோக பருவம். இந்த ஸ்லோகத்துடைய பாவம் இங்கு செவி வழியாக வந்து நுழைந்த ஸ்ரீபாஷ்ய அமிர்தம் ஒருவனை முக்தனாக்கி அங்கும் ஸ்ரீபாஷ்ய அமிர்தம் பருக வைக்கும். இங்கு பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க வைக்கும் அந்த பரம போக்கியம் அங்கு முக்தனான பிறகும் அனுபவிக்க வைக்கும். பிரம்மானுபவம் நடக்கும். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.